சரிங்க வாங்க, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, எங்கேனாலும் போனாலும் நான் ஒருத்தி தான் போகணும், என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் பார்க்கணும், திடீர்னு அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேடம், திடீர்னு அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துடும், ஏதாவது வந்துடும், வரும்போது அம்மா சட்டடியாக படுத்துட்டாங்கன்னா ஒரு வேலையும் பார்க்க முடியாது மேடம். அவங்கள ஆட்டோவை பிடிச்சி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கணும். அதாவது ரொம்ப இதாக இருக்குது மேடம். ஆண்டவே அதாவது பார்த்து பார்த்து விளையாடுறாரா என்னன்னு தெரியல. அவளை படிக்க வைக்கணும்னா இவங்க அப்பா இறந்ததுக்கு சர்டிஃபிகேட்டுங்க ஒன்னொன்னையும் ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறது எல்லாமே நான் ஒரு அண்ணன் என்ன நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லலாம். யாருமே இல்லைன்னா நான் தான் மேடம் அந்த இடத்துக்கு போகணும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மேடம். கூட பிறந்த அண்ணனும் இல்லை, அக்காவும் தங்கச்சி யாருமே கிடையாது. என்னைய நம்பி 2 ஜீவன் வந்துருச்சு. கடைசி முறையில் தான் மேடம் அந்த கருணை கொலைங்கிறதே நானே போய் கேட்டேன்.